தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பராமரிப்பு காரணமாக மெயின் அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 17 வயது சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அருவிக்கரை பகுதிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மெயின் அருவியை தவிர்த்து மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்றார். அதே நேரத்தில் பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 5:30 வரைக்கும் தான் ஓல்டு ஃபால்ஸில் பர்மிஷன், மற்ற எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில இடத்துல அணைகளில் போய் தெரியாமல் மக்கள் போய் குளிக்கிறாங்க. அதுவும் ஃபாரஸ்ட் சைடில் சொல்லியிருக்காங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பி ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கே ஆள் போடுவாங்க, போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் போடுவாங்க. மற்ற எல்லா அருவிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. அதே மாதிரி மேலே சைடில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கீழே அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஆளை டியூட்டி போட்டுருவாங்க. இதனிடையே மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் பழைய குற்றாலம், சிற்றருவி, பிரதான அருவி ஆகியவற்றில் சென்சார் கருவிகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு உருவாக்கியுள்ள சென்சார் கருவிகளை அருவிகளின் மேற்பகுதியில் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக குற்றால அருவியின் மேற்பரப்பில் உள்ள வனப்பகுதியில் சென்று அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவினர் ஆய்வு நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.